காசு, பணம், காரு, லேண்டு, இதுதான் நம்ம வாழ்க்கையா? இது இல்லைன்னு நம்மளால வாழ முடியாது. அதாவது தேவைக்கு அதிகமா இருக்கிறது, ஆசைப்படுறது. அதாவது ரஜினிகாந்த் ஃபேவரட்டான முத்து படத்துல ஒரு பாட்டு கூட இருக்கும், கடைசியில மண் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில முடிச்சிருவாங்க அந்த பாட்டை. அதாவது நம்ம எவ்வளவு ஆசைப்படுறோம், எவ்வளவு வந்துட்டு தேவைக்கு அதிகமா யூஸ் பண்ணிக்கிறோம்ன்ற விஷயம். அதாவது ஒரு பெண்மணிகளை கல்யாணம் செய்யறதுக்காக டௌரின்ற பேர்ல, அதாவது வரதட்சணை கொடுமைன்வாங்க, அந்த பேர்ல கிட்டத்தட்ட 24 வயசு 19 வயசு பெண்மணிகள் இறந்து போயிருக்காங்க, சூசைட் பண்ணிருக்காங்க. எங்களால இந்த வயலன்ஸை தாங்க முடியல, அதிகம் கேக்குறாங்க, கொடுக்க முடியல, அசால்ட் பண்றாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாரு, குடிச்சிட்டு வந்து இது பண்ற அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பாப்பீங்க. அதாவது இந்த கொடூரமான விஷயங்கள் ஃபுல்லாத்தையும் நீங்க வீடியோல பாப்பீங்க. அங்க அந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இது நடக்குதா? என்னடா மாடர்ன் சொசைட்டியா, டிஜிட்டல் வேர்ல்டு, இது எப்பவுமே நடக்கும், சும்மா சொல்லாதீங்கடா அப்படின்னு சொல்றது. கடவுள் பேருல காட் வில், காடோட கிஃப்ட், நீங்க உங்க பொண்ணு என் பொண்ணுமே நான் பாத்துக்கிறேனே, அதுக்காக காசு வாங்குறேனே, அது மாதிரிதான் இருக்கு அப்படின்ற விஷயத்த பாப்பீங்க. சோ ஃபுல் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பாசிட்டிவ் டாக், சரிங்களா? சரி, இந்த விஷயம் எங்க சார் நடக்குது? இப்போ எதை பத்தி நம்ம இந்த வீடியோ பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளால நடக்குது சார். உங்களுக்கு 3 இன்சிடென்ட் சொல்ல போறேன். 3 இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா 24 வயசு, 24 வயசு, 19 வயசு. இந்த 3 இதுமே ரொம்ப ரொம்ப சின்ன வயசான பெண்மணிகள். அதாவது தன் கனவுகளை பாதி நிறுத்தியும் அதுக்கப்புறமா அவங்க ஃபுல்லா அச்சீவ் பண்ணாம சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு பெண்மணிகளா தான் பார்க்க போறீங்க. அது அலோவ் பண்ணலன்னு சொல்லலாம். அதாவது அந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலி, அதாவது உங்களுக்கு செல்ஃப் லவ்வா உங்களுக்கு இந்த விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். இதை நம்ம வந்து நம்ம ட்ரீம் ஜாபா இது பண்ணும் போது உங்களோட லவ்வராக சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸா சரி, உங்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி, உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, சப்போர்ட் பண்ணலன்னு you are not in the right community, right environment, you are not from the right person அப்படின்னு சொல்றதா உண்டு. அண்ட் ஒன் மோர் திங், இங்க பாத்தீங்கன்னா இந்த பெண்மணிகளுக்கு அடிச்சிருக்காங்க, உதைச்சிருக்காங்க, குடிச்சு அராஜகம் மாதிரி பண்ணிருக்காங்க. என்ன டிமாண்ட் பண்ணிருக்கலாம் பாப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உமன் நம்ம எங்க பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து 24 ஓல்ட் அர்ச்சனா. அர்ச்சனாவோட கணவர் பேர் வந்து சுரேஷ், சரிங்களா? இந்த சுரேஷும் இந்த அர்ச்சனாவும் வந்து திருவனந்தபுரம்ல விழியம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல வந்து விழியம் அப்படின்னு இடத்துல விழிஞ்சம் அப்படின்னு போல, அங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லவ் மேரேஜ் நடந்திருக்கு. இந்த லவ் மேரேஜ் நடக்கும்போது இந்த சுரேஷோட அப்பா என்ன பண்ணிருக்க, டிமாண்டட் ₹3 lakh டௌரி. அதாவது 3 lakh டௌரி மட்டும் கேட்டது மட்டும் இல்லாமல் தன்னோட பிரதர், அதாவது சுரேஷ் வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் அர்ச்சனா, அந்த சுரேஷோட பிரதருக்கு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் நீங்க வாங்கி தரணும், ஒரு 1 ஏக்கர் லேண்டோ 2 ஏக்கர் லேண்ட் நீங்க வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க. இதை டிமாண்ட் பண்ணதால அர்ச்சனாவோட ஃபாதருக்கு அது பிடிக்கல. நாங்க ஏன் சார் வாங்கி தரணும் அவங்களுக்கு? அதான் நியாயமான கொஸ்டின். நீங்க பாத்தீங்கன்னா, எதுக்கு நாங்க வாங்கி தரணும்? உங்களுக்கு ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய் டௌரி கொடுத்தாச்சு, நீங்க கார்டன் பேர்ல, நீங்க இந்த பேர்ல கேட்டாங்க, கொடுத்தாச்சு, பினிஷ். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 6-7 இயர்ஸ், ஒரு 4 மேரேஜ் அப்புறமா திருப்பி நீங்க வந்து ஒரு கேக்குறீங்க லேண்டு, அது எங்களுக்கு பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி மறுக்கிற யாரு? அர்ச்சனாவோட ஃபாதர் சுரேஷோட அப்பாவுக்கு அகைன்ஸ்டா பேசுற. இத வந்து புரிஞ்சிக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கிற சுரேஷ் அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த அர்ச்சனாவையும் தனியா ஒதுக்கி வச்சிடறாரு. சோ ஒரு பார்ட் ஆஃப் தேர் மேரேஜ் லைஃப் தே ஆர் லிவிங் இன் செப்பரேட் அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இந்த செப்பரேட் அபார்ட்மெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்ப என்ன பண்ணிக்க, ஜூன் 21ல வந்து இந்த சுரேஷ் வந்து அர்ச்சனா பிளாட்ல விசிட் பண்றாரு. அந்த டைம்ல வந்து அவர் கையில ஒரு டீசல் இருக்கு, ஒரு கையில 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் டீசல் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அவர் என்ன எடுத்துட்டு போயிருக்காரு, அந்த டேல தான் அர்ச்சனா இறந்திருக்காங்க, சூசைடால இறந்திருக்காங்க. எதனால சூசைட்னா, இந்த டௌரி ஹராஸ்மெண்டாலையும் தன் அபியூஸை தாங்க முடியாதால இறந்திருக்காங்க அந்த பெண்மணிக்கு. 24 வயசு, ரொம்ப ரொம்ப கஷ்டமான, கேட்கவே கஷ்டமா இருக்கு. சோ இத வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நான் வந்து ஒரு எறும்பு கில் பண்ணதான் டீசல் கொண்டு வந்தேன்ற, எவ்வளவு வந்து ஒரு சில்லறத்தனமா இருக்கு, சிரிப்புத்தனமா இருக்கு, நம்ப முடியாதமா இருக்கு, ஏதோ ஒரு சாக்கு சொல்லணும்ன்ற மாதிரி இருக்கு. அந்த கேர்ள் இதனால இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, அர்ச்சனா வந்து ஆக்சுவலி வந்து she was not suicide, she was burned to death அப்படின்றாங்க.
இப்போ சூசைடா வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க, லைக் வந்து அவளே பெட்ரோல் போட்டு அவளே இது பண்ண மாதிரி. பட் உண்மையா வந்து டீசலை வந்து இவர் தான் எடுத்துட்டு வந்தாரு, இவர் தான் வந்து பேர்ன் பண்ணியிருக்காரு அலைவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா அர்ச்சனா ஃபேமிலி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க, கன்வின்ஸ் தெம்செல்ஃப் தட் இது கண்டிப்பா வந்து சூசைட் கிடையாது, ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த சுரேஷை தேடிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, யூஸ் டு லீவ், அதாவது தனியா இப்போ சொன்ன பாத்தியா அபார்ட்மெண்ட் தனியா மேரேஜ் விட்டுறாரு அண்ட் ஃபைட் வித் ஹர் பை ட்ரிங்க், அதாவது ஓவர் நைட்ல ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு அவங்கள ஃபைட் பண்றதா இருக்கட்டும், ரோட் சைட்ல ஃபைட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவர் அடிக்கிறதாலும் த்ராஷ் பண்ணிருக்காங்க. she used to hide this act from his family, அதாவது நம்ம லவ் மேரேஜ் பண்ணிருக்கோம், உங்களுக்கு இது வந்து நிறைய லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கூட இருக்கலாம். நிறைய லவ் மேரேஜ் பண்ணிருக்கோம், நம்ம ஃபேமிலியை வந்து ஒப்பீனியன் அகைன்ஸ்டா பண்ணிருக்கோம். ஸோ நம்ம ஃபேமிலி கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாது ஒரு பக்கம். மோரோவர் இப்ப ஹெல்ப் கேட்டாலும் இதுதான் கிளைம் பண்ணியுமா, நீ தான் கரெக்டான பையன் தான் பார்த்து பண்ணிருப்ப, இப்ப எதுக்கு என்கிட்ட வரேன்னு சொல்லி பேரண்ட்ஸ் சைடு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணிருக்காங்க, அந்த கேர்ள் வந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. சரி நம்ம எவ்வளவு விஷயம் வந்திருக்கு, பரவாயில்ல, யூ வில் சேஞ்ச், நம்ம லவ் பண்ணதும் வேற மாதிரி இருந்தா இப்ப இப்படி ஐட்டம் பட் யூ வில் சேஞ்ச் நம்பி இருக்காங்க. ஆனா நடக்கல. இப்போ அந்த பெண்மணி உயிர் இறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். she was pursuing BSc in நர்சரியில ஆனா பட் நாட் allowed to work. இதுதான் ரொம்ப நான் முன்னாடி கூட சொன்னேன், நீங்க படிச்சிருக்கீங்க, உங்க எஃபர்ட்டை போட்டிருக்கீங்க, உங்க லைஃப்ல இதை அச்சீவ் பண்ணணும்னு இருக்கீங்க, அந்த இதுல உங்களால வந்துட்டு நீங்க படிச்ச இதை வேலை செய்ய முடியாது, நீ பிடிச்சதை பர்சீவ் பண்ண முடியாது, இந்த இடத்துக்கு நீ போக முடியாதுன்னு சொல்ற ஒரு ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி ஆகட்டும், ஒரு எம்பிரி ஆகட்டும், உங்களுக்கு ரைட் கிடையாது அப்படின்னு விஷயம் தான். ஸோ வந்து இந்த விஷயங்கள் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. பேர்ன் டு அலைவ் அப்படின்ற விஷயம். செகண்ட் இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இன்சிடென்ட். அதாவது ஃபேமஸான இன்சிடென்ட் என்ன, அட்டென்ஷன் வந்த ரீசன், அதாவது இங்க டௌரி மூவ்மெண்ட் எவ்வளவு பெருசா விஷயம் நடக்குது கேரளால அப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் இந்தியால வந்து அட்டென்ஷன் ஆன ரீசனே இந்த இன்சிடென்ட் தான். ஸோ விசமயா 24 old அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆயுர்வேதிக் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஆக்சுவலி அவ வயசு வந்து 24 வயசு தான். ஸோ வந்து she was dead in her husband on, இது வந்து ஒரு சூசைட் அட்டெம்ப்ட். ஸோ வந்து பிஃபோர் டெத் she sent her relatives, அதாவது இறக்கிறதுக்கு சில நொடிகள் சில மினிட்ஸ் முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு பாஸ்ட் 5 to 7 days வந்து எப்படி எல்லாம் இவன் அபியூஸ் பண்றான், இவன் ஹராஸ் பண்றான், அடிக்கிறான், த்ராஷ் பண்றான், குடிச்சிட்டு வந்து எப்படிலாம் என்ன வந்து மிதிக்கிறான் அப்படின்ற விஷயங்கள், அந்த இன்ஜூரிஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ரிலேட்டிவ்ஸ்க்கு அமைச்சிருக்காங்க அந்த பெண்மணிகள், அந்த விசமயான்றவர்கள். அண்ட் she was harassed for dowry. என்ன மாதிரி harassed for dowryன்னு பாத்தீங்கன்னா 110 சவரன் ஆஃப் கோல்ட் டிமாண்ட் பண்ணிருக்காரு இந்த விசமயா ஹஸ்பண்டோட ஃபாதர். சரிங்களா, ஃபாதர் இன் லா வந்து டிமாண்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 11 lakhs 10 to 11 lakhs கார் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1.5 acre ஆஃப் லேண்ட். எவ்வளோத்தையும் வச்சு என்ன சார் பண்ண போறீங்க, எவ்வளவு 100 சவரன் நகை, அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு 10 லட்சம் காரு, அதுக்கப்புறம் 1.5 acre இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. விசமயாவோட ஃபாதர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்ப எங்க தெரியுமா பிரச்சனை ஆச்சான், எதனால இந்த அரசு நடக்கும் தெரியுமா, அந்த 10 லட்சம் காரை எனக்கு காரை கொடுத்துறீங்க, இந்த கார் ஓட்டுறது நல்லா இல்ல, எனக்கு காசா கொடுத்துருங்க காரை வித்துட்டு அப்படின்றாங்க. ஒரு ஸ்பான் ஆஃப் ஒரு 5 to 6 years நினைக்கிறேன் அவங்க மேரிட். ஆக்சுவலி இது அரேஞ்ச் மேரேஜ் தான், அவங்க லவ் மேரேஜ் இல்லை, இது அரேஞ்ச் மேரேஜ் தான். 5 to 6 years லிவ் பண்ணதுக்கு அப்புறமா இது சண்டை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த 10 lakhs இருக்கிற கார் ஒர்த் கம்மியாயிடும். ஸோ திருப்பி தே ஹேவ் டு புட் எக்ஸ்ட்ரா ஒரு lakhs ஆஃப் அமௌண்ட் போட்டு அவங்க கொடுக்க பார்த்துருக்காங்க. அதை வந்து விசமயா ஃபாதர் எங்களால் தர முடியாது, அஃபோர்டபுள் கிடையாது, எவ்வளவுதான் நாங்க அஃபோர்ட் பண்ணி இதுக்குமே அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, வந்து இந்த விசமயாவோட ஹஸ்பண்ட் வந்து கிரண், அவரு தான் வந்து இந்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, போலீஸ் அவரோட அப்பா தான் வந்து இது பண்ணியிருக்காரு. சரி, வந்து என்னடா ஆயிருக்குன்னு பார்த்து இந்த 1.25 acre ஆஃப் லேண்ட் வந்து எனக்கு மட்டும் இல்ல அந்த கிரனோட பிரதருக்கும் தரணும். அதாவது இந்த வீடியோ வந்து எல்லா டிஸ்கிரிப்ஷன் ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க ஃபுல்லா பாப்பீங்க. இது என்னென்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி மேல சொல்றாங்க. இந்த கிரண்றவன் எப்பயுமே என்ன பண்ணிருப்பான், ட்ரங்க் ஆயிட்டு வந்து இந்த விசமயாவை வந்து அடிக்கிறதாகட்டும். அந்த பெண்மணியோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா, ஒரு எவ்வளவு படிச்சிருக்காங்கன்றவங்க அவங்களுக்கு போய் இந்த நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ வந்து இப்போ கிரண்றவன் ட்ரங்க் பண்ணிட்டு அடிக்கிறான், உதைக்கிறான், நிறைய இன்ஜூரிஸ் இது வர மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்றான். சரிங்களா, இதெல்லாம் தாங்க முடியாம என்ன பண்ணிக்க விசமயா ஒரு பார்ட் ஆஃப் டைம் என்னால பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவன் என்ன பண்ணிட்டா ஃபாதர் வீட்டுக்கு வந்துட்டான். விசமயா ஃபாதர் வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டா என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு.
ஸோ ஒரு ஒரு 1 இயர் கூட சொல்லலாம். 1 இயர் ஷி வாஸ் லிவிங் வித் ஹர் பேரண்ட்ஸ். அந்த டைம்ல வந்து என்ன ஆயிருக்கு, எக்ஸாம் நடந்திருக்கு. ஏன்னா ஷி வாஸ் பர்சூவிங் ஆயுர்வேதிக்ல. ஸோ BAMS அப்படின்ற எக்ஸாம். BAMS என்ன, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இந்த எக்ஸாமுக்காக அவங்க போயிருக்காங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரும்போது இந்த கிரண் என்ன பண்ணிருக்கான், காரால அவளை கூப்பிட்டுட்டு வா வீட்டுக்கு போனான், வீட்டுக்கு நீ அவ்வளவு இருக்க தேவைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கான். இவ கூட நம்பி ஒருவேளை இவன் மாறிட்டான் போல, பாசமா கூப்பிடான் போல நினைச்சிருக்கான். ஆனாலும் காரிலே வந்து அடிச்சு உதைச்சிருக்கான். கார்லயே வந்து அவ கைகளெல்லாம் நீங்க போட்டோ பாப்பீங்க, கையில இங்கெல்லாம் ஸ்கிராச் ஆரம்பி பிளட் இது மாதிரி பண்ணிருக்கான். So he was abused, harassed in the car which their parents bought. அதாவது அவங்க அந்த பிசமையாவோட அப்பாங்களுக்கு வாங்கி கொடுத்த கார்லயே இப்படி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா வீட்டிலையும் போய் பண்ணியிருக்கான். இது தாங்க முடியாம, இந்த கொடுமைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் சூசைட் ஏன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் இன்னொரு இன்சிடென்ட் நம்ம கிட்ட இருக்கே. ஸோ வந்து 19 years old சுசித்ரா ஃப்ரம் வள்ளிக்குளம். ஓகேவா, வள்ளிக்குளம்ல வந்துட்டு இவங்க வந்து இருக்காங்க சுசித்ரா. இங்க வந்து ஹஸ்பண்டோட ஹவுஸ்லயே வந்து சூசைட் விஷயம் நடந்திருக்கு. இங்க என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு கிளியர்லி வந்து இட் இஸ் நாட் சூசைட் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சந்தேகப்படுறாங்க. ஏன்னா ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா வந்து சுசித்ராவோட ஹஸ்பண்ட் வந்து he was working in உத்தரகாண்ட்ல இருக்கான். அவ வந்து அந்த ஹஸ்பண்ட் வீட்டுல தான் இருக்கா, ஹஸ்பண்ட் ஃபேமிலியோட இருக்கா. ஹஸ்பண்டோட ஃபேமிலி வந்து டவுரி இது வேணும், இது ஜாஸ்தியா வேணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நெய்பர்லையும் கேள்விப்படுறாங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸும் கேள்விப்படுறாங்க. ஸோ அதனால சந்தேகப்படி இப்ப கேஸ் போயிட்டு இருக்கு. ஒன்னும் ஃபைனலைஸ் ஆகல. பட் இது 19 years old. ஓகேவா, இதே 19 years oldல லவ் மேரேஜ் நடந்திருந்தா, இது மாதிரி நடந்திருந்தா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இது அரேஞ்ச் மேரேஜ்னால விட்டாங்களா கேக்குறேன். சட்டத்துல ஒரு ஓட்டர் இருக்கு பாத்தீங்களா. சரி, டவுரி டேக்கன் ஏன் இங்க டவுரி நடக்குது கேரளால பாத்தீங்கன்னா 1960ஸ்லயே வந்து 1961ல ஒரு ஆக்ட் பாலிஷ் பண்ணாங்க. ஒரு ஆக்ட் வந்து போட்டாங்க, கேரளா டவுரி புகிபிஷன். இனிமே நீங்க வந்து டவுரியே வாங்கக்கூடாது, வரதட்சணை கொடுமை இருக்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு பண்ணாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அது நடந்துட்டே இருக்கு. இந்த நேம் ஆஃப் காட் எப்படின்னா, இது காடோட வில்லு சார், இது காடோட கிஃப்ட். உங்க குழந்தைய கேர்ளை நீங்க கொடுக்குறீங்க, இந்த கிஃப்டா கொடுங்க, எவ்வளவு இது அப்படின்னு சொல்லி இந்த காட் கேவ் கிஃப்ட்னு சொல்லி வாங்குறாங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட 212 lives have been dead in past 16 years. அதாவது past 13 years. அப்போ ஒரு இயர்ல சொல்ல போனா தோராயம் 14-17 பேர் இறந்திருக்காங்க. 2012 எல்லாம் அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் 25 பேர் இறந்திருக்காங்க. இவ்வளவு வந்து நினைச்சு பாரு, டோரி மூமெண்ட்ல சூசைட் பண்ணிருக்காங்க, இறந்திருக்காங்க இல்ல, சூசைட் பண்ணிருக்காங்க. 212 பேர் வந்து ஒரு 13 வருஷத்துல இப்படி இறந்திருக்காங்கன்றத வெளில அவ்வளவு பெரிய அவேர்னஸ் வரல. ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல, எவிடன்ஸ் இல்லையா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது இது யாரு கேட்டிருக்கான், உமன் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் WP1 ஒருத்தர் வந்து கேட்டிருக்கான். ஏங்க எவ்வளவு நடக்குது உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, அந்த வித்தின் தேர் ஃபேமிலி, கப்பிள்ஸ் ஃபேமிலி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது சார், நாங்க பாத்துக்கிறோம் சார், இது அவளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்களே இது பண்ணிடுறாங்க. இது ஒரு டொமஸ்டிக் அபியூஸா ஒரு கேஸா ஃபைலே ஆக விட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பாய் ஃபேமிலியோட கேர்ள் ஃபேமிலி ஆகட்டும், அந்த டைம்ல அவங்க வந்து நல்லவங்க நடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்காக போச்சு இந்த பிரச்சனை பெருசாகாது அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் த என்கொயரி, அதான் சொல்லி ஸ்டார்ட் த என்கொயரி, தென் இட் இஸ் ஆல்வே பிட்வீன் த கப்பிள்ஸ் ஃபேமிலி. அது கப்பிள்ஸ் ஃபேமிலியே வந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கணும், நீங்க ஒன்றும் பிரச்சனை, நீங்களாம் வர வேணாம், ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி, அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா வந்து இது வந்துட்டு ஃபுல் ஆஃப் இந்த கிஃப்ட் இந்த நேம் ஆஃப் கோல்டன் கேஷ். பாத்தீங்கன்னா 100 சர நகை, 10 லட்சம் ரூபாய் காரு, எல்லாமே கிட்டத்தட்ட அவ்வளோ வாங்குறாங்க, அவ்வளோ இது பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு பத்தல. ஆனாலும் இந்த உமன் ஃபேமிலி எல்லாமே சைலண்டா இருக்காங்க. இதெல்லாம் நேச்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹவு பேரண்ட்ஸ் பைபாஸ் சக்சஷன், அதாவது என்ன சொல்றாங்க உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட சொத்து எல்லாமே சன்னுக்கு தான் போகுது. அந்த சன்னுக்கு போகாம ஈக்குவலா ஒரு சன் அண்ட் டாட்டர் கொடுத்தா இந்த பிரச்சனை பாதியா குறையும் அப்படின்னு நிறைய பேர் ஆக்டிவிட்டிஸ் எக்கனாமிஸ்ட் அவங்களாம் ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு மெயின் திங் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயம் என்னதான் ஈக்குவலா பிரிச்சாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தேர் அந்த கல்யாணம் ஆகிறவங்க ஃபாதர் இல்லா மதர் இல்லாட்டும், அந்த ஃபேமிலி ஆகட்டும், அந்த ஹஸ்பண்ட் கையில தான் இருக்கு. இந்த மென்டாலிட்டி அவங்க கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சீஃப் மினிஸ்டர், நம்ம கேரளா சீஃப் மினிஸ்டர் பிரணாய் விஜயன் என்ன பண்ணிருக்காரு, போலீஸ் டைரக்டட் பண்ணி இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் எவ்வளவு கேஸ் இறந்திருக்காங்க, அந்த ஆக்ஷன் எல்லாம் திருப்பி எடுங்க, இது வரைக்கும் விட்டதெல்லாம் எடுங்க, இனிமே இதுமே வரக்கூடாது. ஒரு செப்பரேட்டா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. கேரளால இருக்கிறவங்க பார்த்தா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கேரளா இருக்கவங்களுக்கு இருந்தா
WHL அப்படின்னு என்னன்னா உமன் ஹெல்ப்லைன். அந்த நம்பர் நீங்க 24 மணி நேரம் இருக்கு சர்வீஸ். 181 அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து நீங்க உங்க அட்ரஸ் உள்ள தயங்கலாம். நீங்க வந்து இந்த அட்ரஸ் உள்ள நடக்கலாம், உங்க பேர் உங்க ஹஸ்பண்ட் பேர் கூட நடக்கலாம். ஆனா இந்த விஷயம் நீங்க சும்மா கால் பண்ணி இந்த விஷயம் இந்த மாதிரி நடக்குன்னு சும்மா சொன்னாலே அவங்க எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி இது வீட்டுக்கே வந்து கரெக்டான ஆக்ஷன் அரெஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் பண்றாங்க. அண்ட் 1091 ஆல் இந்தியா ஹெல்ப்லைன் ஃபார் உமன் இதான் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தளபதி 65ல ஒருத்தங்க புதுசா அனுபவம் தாஸ் இருப்பாங்க, இப்ப புதுசா சேர்ந்திருக்காங்க. அவங்க வந்து ஸ்டோரி போட்டாங்க. அதுல இருந்தா நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஆரம்பிச்சேன். என்னன்னா டவுரியான இது எனக்கு டவுரியே கேட்காத ஒருத்தவங்க கிட்ட தான் வந்து நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். இது வந்து இப்ப கேரளால வந்து ஃப்ரம் உமன் ஒரு ஆர்கனைசேஷன் உமன் குரூப் ஃபுல்லாவே இந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டோரியில என்ன போட்டு இருக்குன்னா இது மாதிரி வந்து டவுரி கேட்காத மாப்பிள்ளைன்னு கல்யாணம் பண்ணிப்போம், டவுரி கேட்டா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ரொம்ப கரெக்டான விஷயம் கூட சொல்லலாம் போல. ஏன்னா ஒரு தேவைக்கு அதிகமா கேட்டு ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு எவ்வளவு கொடுத்தும் சாட்டிஸ்ஃபை ஆகாத சில அனிமல்ஸா இருக்கிற அனிமல்ஸோட கேவலமா இருக்கிற இவங்களை இதை விட மோசமா ட்ரீட் பண்ணும். ஆக்ஷன் ரொம்ப சிவியரா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். இது வந்து வெறும் கேரளா மேல நடக்குது, இப்ப வெள்ளம் வந்திருக்கு, அதர் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி இந்தியாவில் என்ன நடக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. எல்லா இடத்துலயும் நடக்குது. ஒரு இடத்துல ஆக்ஷன் எடுத்தாதான் மற்ற இடத்துல எல்லாருக்குமே ஆக்ஷன் வந்து ஒரு இது தெரியும், ஒரு பயம் வரும். இதை யாருமே பண்ணாதீங்க இனிமேட். ஏன்னா ஒரு இன்ஹியூமன் ஆக்டிவிட்டிஸா இருக்கு. பிரஸ்டீஜ் இஷ்யூவா நீங்க எவ்வளவு கொடுக்கறதும் வேஸ்ட். அண்ட் இவ்வளவு பேர் எவ்வளவு இது டிமாண்ட் பண்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து அவ்வளவு டிமாண்ட் பண்ணி கொடுக்கும் ஒன்றும் அவசியம் இல்லை, கொடுக்க தேவையில்லை, கொடுக்கும் வேணாம் அப்படின்ற ஒரே விஷயம் தான். ஸோ ரொம்ப யோசிச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் சைல்டு இருக்கவங்க எல்லாருமே, கேர்ள்ஸ் சைல்டு வளர்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப உங்களோட கேர்ள் ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்காங்களா, சேஃபா இருக்காங்களா, அவங்க வில்லிங்னஸோட மேரேஜ் பண்றாங்களா, அவங்க மேரேஜ் பண்றதுல சேஃபா இருக்காங்களா அப்படின்ற விஷயத்த அப்பப்போ தெரிஞ்சுக்கோங்க. அது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா விஷமையான்னு சொல்றாங்க எல்லா இதுவுமே இந்த விஷயம் கேஸ்லயே பாத்தீங்கன்னா அவ சொல்ற பாதி கம்ப்ளீட் அவன் அம்மா கிட்ட தான் சொல்லுவாள். அவங்க அப்பா கிட்ட சொல்லாதமா, அப்பா தப்பா எடுத்துப்பாருமா, அப்பா கிட்ட சொல்லாதமா, அரேஞ்ச் மேரேஜ் வேற, அப்பா ஆசைப்பட்டு பண்ணாருமா, அப்பா கிட்ட சொல்லாதமான்னு சொல்றான். இந்த விசுமையாவோட அப்பா வந்து நேராவே பார்த்திருக்கான். அந்த கிரண் வந்து ட்ரங்க் ஆயிட்டு இந்த விசுமையோட பிரதர், அதாவது சொந்த பிரதரையே வந்து வீட்லயே வந்து அடிச்சு கையெல்லாம் உரைச்சு பிராக்சர் அளவுக்கு பண்ணியிருக்கான். அவன் அப்படி ஒரு ஆளுன்னு தெரியும். பட் லேட்டரா நீ விசாரிக்கும் போது விஷயமே அதெல்லாம் ஒன்னும் இல்லமா ஒன்னும் இல்லப்பா இப்ப சரியாயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பேஷே பண்ணி போய் சொல்லியிருக்கான். அந்த விஷயம் பண்ண அப்படியே இருந்தா இப்ப உயிரோட அவங்க இருந்திருப்பாங்க. அந்த ஆக்ஷன் முன்னாடி இந்த கிரண் நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரே விஷயம் தான். ஸோ வந்து ஆக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நிறைய விஷயம் நடக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம் திருப்பி ஒன்று நடந்துட்டு இருக்கு. 1961ல ஒரு ஆக்ட் போட்டு எவ்வளவு விஷயம் நடந்து 2021 வரைக்கும் நடக்குதுன்னா நம்ம என்ன சார் டெவலப் பண்ணோம் அப்படின்னு தான். Do subscribe to Positive Talks.